உண்டாக்கின கர்த்தர். உங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கோபத்திற்கும் என்னை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மகனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, மகளே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, தாயே தகப்பனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, சகோதரா சகோதரியை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்களா வரீங்க, யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ண நினைக்காதீங்க. ஆமென். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கடந்த 17 நாட்கள் நம்மை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ உங்க சத்தம் உயரட்டும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. எங்கள் பரலோக ராஜாவே. ஓ, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ, கேருபின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நல்ல கைகளை தட்டி. கேருபின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. ஹல்லேலூயா. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 ஓ, எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். வேடிக்கை பார்க்காதீங்க, சர்ச்சுக்குள்ள வந்து வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பதான் பரலோகத்தின் ஆசீர்வாதம் உன் மீது இறங்கும் மகனே. நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம். ஆமென். பூமி உந்தன் பாதப்படி. ஓ, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்த தேவன் யாரும் இல்லையப்பா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படிப்பா. மகிமையின் தேவன் நீங்க, மகத்துவமான தேவன் நீங்க. குழியில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, இரத்தத்தினால் கழுவி எங்களை ஆசீர்வதித்தீரே. எங்கள் பாவங்களை மன்னித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பரிசுத்த உடன்படிக்கை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை ராஜரீக ஆசாரியனாய் நிற்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே,
பார்க்கும் கண்களுக்காக நன்றி ராஜா, பாடும் உதடுகளுக்காக நன்றி ராஜா, கேட்கும் செவிகளுக்காக நன்றி ஆண்டவரே, செயல்படும் கரங்களுக்காக ஸ்தோத்திரம், ஓடுகிற கால்களுக்காக ஸ்தோத்திரம். இருக்க வீடு தந்தீரே, ஓ வாழ வசதி தந்தீரே, உண்ண உணவை கொடுத்தீரே. ஹல்லேலூயா ரகபல ரதனா சந்தரா. சில பேர் கல்லு மாதிரி நிக்கிறீங்க, கல்லு மாதிரி. கர்த்தர் உனக்கு எதுவுமே செய்யலையாமா, கர்த்தர் உனக்கு எதுவுமே செய்யலையா? நீ உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை, நீ உயிரோடு கூட இருப்பது கர்த்தருடைய கிருபை. உன் சுவாசத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் கொடுத்த ஆக்சிஜனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த சுவாசத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ரகபபபரதனமா சதரணமா. இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோ. ஒரு நிமிட கைகளை வைத்து சொல்வோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோம். இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, உங்க சத்தம் உயரட்டும். இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. வாயை திறந்து பாடுங்க. ஷக்கமாலா ஹத்துராஷியா. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே. ஒரு விசை கூட, இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோம். அன்றைக்கு பர்த்திமேயு குருடன் இயேசுவை பார்த்து ஒரு சத்தம் போட்டாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்ட போது இயேசு நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார். இயேசு நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார். இந்த காலை நேரத்தில் உனக்காய் நின்று அற்புதம் செய்கிற கர்த்தரை நீ மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், சத்தத்தோடு கூப்பிடணும். அவர் நல்லவர். நாங்க சத்தம் போடுறது முக்கியம் இல்ல, நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்க கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்படணும். அதுதான் தரமுள்ள ஆராதனை, அதுதான் வல்லமையுள்ள ஆராதனை. ஒன்றான மெய் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒன்றான மெய் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென் ஆமென். இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோம். இயேசுவே ஆராதனை செய்கிறோம். பட்சிக்கும் அக்கினியே உம்மை ஆராதனை செய்கிறோம். பட்சிக்கும் அக்கினியே உம்மை ஆராதனை. சந்தோஷமா பாடுங்க. பயங்கரமானவரே உம்மை ஆராதனை. சந்தோஷமா பாடுங்கம்மா. ஆமென். மகிழ்ச்சியோடு பாடுங்க. ஏசப்பா இருக்காரு, ஏசப்பா இருக்காரு, என் கூட இருக்காரு. உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை. அப்பா உங்க சபை ஆராதிக்குதுப்பா. நீர் யாருக்காக சிலுவை சுமந்தீரோ, யாருக்காக ரத்தத்தை சிந்தினீரோ அந்த ஜனங்க உம்மை ஆராதிக்கிறாங்க. யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். யுத்தத்தில் வல்லவரே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க. யூதா கோத்திர சிங்கமே உம்மை ஆராதனை செய்கிறோம். யூதா கோத்திர சிங்கமே உம்மை ஆராதனை. ஓ ஷபாரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, பரிசுத்த ஆவி வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை கர்த்தர் எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆராதனை
செய்கிறோம். ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. வானங்களை கிழித்து இறங்குகிறது, ஆராதனை பள்ளத்தாக்கை வெடிப்பை உண்டாக்குகிறது, கோணலானவைகளை நேராக்குகிறது. அல்லேலூயா இயேசுவே எங்கள் மீட்பரே, ஆராதனை செய்கிறோம். அந்நிய பாஷை பேச கிருபை பெற்றவங்க அந்நிய பாஷையில கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேச கிருபை பெற்றவங்க, உன் வாயை விரிவாய் தர மகனே, உன் வாயை விரிவாய் தர மகளே, கர்த்தரதை நன்மையால் நிரப்புவார். இந்த ஆலயத்தில் நிற்கிற நீ தோற்கப்படுவதில்லை, இந்த ஆலயத்தில் நிற்கிற நீங்க தோற்கப்படுவதில்லை. தோல்வி உனக்கு இல்லை, தோல்வி உனக்கு இல்லை. ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நான் நிச்சயமாக நம்புகிறேன், நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லை சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை. என் குடும்ப வாழ்க்கையில தோல்வி இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வி இல்லை, நான் செய்யற ஊழியத்துல தோல்வி இல்லை. என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். எஸ், அன்றைக்கு யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 பேர் வந்தார்கள். 3 பேர், அமலேக்கியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். வேதம் சொல்லுகிறது, யோசபாத் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி கர்த்தரை தேடின போது அவனை நோக்கி வந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? யோசபாத் ராஜாவே, இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு யுத்தம் அல்ல, நீ நிம்மதியா இருமா, உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்புறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நம்புறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சகபபரதனமலரதனமா, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். தேவ ஜனமே, யாரையும் நீ பழி வாங்காத, யாருக்கிட்ட எந்த நியாய தீர்ப்பும் கொடுக்காத. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருடையது. அவன் கிரியைக்கு தக்கதாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலன் கொடுப்பார். அவனுடைய செய்கைக்கு தக்கதாய் கர்த்தர் பலன் அளிப்பார். நீ நல்லதை தான் யோசிக்கணும், நீ நல்லதை தான் பேசணும், நீ நல்லதை தான் பார்க்கணும், நீ நல்லது. ஏன்னா உன்னை அழைத்தவர் நல்லவர், உன்னை ரட்சித்தவர் நல்லவர், உன்னை அபிஷேகித்தவர் நல்லவர். எத்தனை பேர் அதை நம்ம ஒத்துக்கொள்றீங்க? ஆமா, என் இயேசு நல்லவர் ஐயா, என் இயேசு நல்லவர். அவருடைய பிள்ளையாகிய நானும் நல்லவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ரபல ரகபரதனா, நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சிலருடைய உள்ளங்கள்ல கொஞ்சம் கசப்பை நான் பார்க்குறேன், ஆவியில உணர்றப்பா. வேணாம் வேணாம், அந்த கசப்பெல்லாம் வேணாம். நீங்க யார் மேலேயாவது கோபமா இருந்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. வேணாம், அந்த கசப்பு நமக்கு வேணாம். எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னித்து, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமளும் மற்றவங்களை மன்னிச்சு சந்தோஷமா கர்த்தரை பாடி ஆராதனிச்சு முடிக்கலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்றத சீரியஸா எடுங்க, நான் சொல்றத சீரியஸா எடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், யாரை குறித்து கசப்பு வச்சுக்காத, யாரை குறிச்ச வைராக்கியம் உனக்கு வேண்டாம். உன் இருதயம் பூரா கர்த்தரே இருப்பாராக. உன் இருதயம் ஃபுல்லா சமாதானம் ஆளுகை செய்வதாக. உன் இருதயம் முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்புவாராக. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், ஒரு போதும். எல்லாரும் கை தட்டி பாடுங்க, எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஒரு நாளும் ஒரு 3 நிமிஷத்துல ஆராதனை முடிய போகுது. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார்.
நீங்கட்டும், எல்லா கசப்பு நீங்கட்டும், கோபங்கள் நீங்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். உங்க பிள்ளையை நிரப்புங்கப்பா, உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம கொடுத்த எல்லா வசதிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள். உமக்கு பயப்படுகிற நாங்களை பாக்கியவான்களாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா. உலகத்தில் 1000 கோடி கிடைச்சாலும் கொடுத்தாலும் இந்த பிரசன்னம் எங்களுக்கு கிடைக்காது, இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்காதுப்பா. நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். நீர் இது உங்க அரண்மனையில உலாவிட்டு இருக்கீங்கப்பா, உங்க சேம்பர்ல நீங்க இருக்கிறீங்க. இது உங்க ஆபீஸுக்கு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க தான் எங்க டைரக்டர், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் டாடி. இதை 1000 முறை நாங்க அறிக்கை செய்வோம்ப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் பிதாவே. சங்கீதம் 56 எடுத்துக்கொள்ளலாம். Let us all turn our Bible into Psalm number 56. சங்கீதம் 56 13 வசனங்கள் மாறி மாறி ஜெபத்தோடு கூட வாசிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 56. இது தாவீது பாடின சங்கீதம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சேர்ந்து வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடலுக்கும் தப்புவாதிருப்பீரோ. ஆமென். ஆமென். இப்போது ஐசப்பெதர் பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்தலாம். பக்தியோடு ஜெபத்தோடு கூட காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஸ்தோத்திரம். நம்மளை முடி ஜெபிப்போம்.
அல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். தருமையான ஆசீர்வாதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடுகளை கொடுத்தீங்க, நல்ல ஆர்தனையை கொடுத்தீங்க. இப்போதும் மனதார நம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக உமக்கு கொடுத்துருக்குறாங்கப்பா. இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய ஆணிபந்த கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு உடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிறவங்க ஒருவர் கூட கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரும் கொடுத்து கிரியை செய்து உடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணி ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடர செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். தகப்பனே, நீங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, ஆயத்தமாய் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்காமல் வேறு யாருப்போ ஆசீர்வதிப்பாங்க? நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. உடைய குறைகளை நிறைவாக்குங்க. கடன் பிரச்சனைகளும் மாறட்டும், வியாதிகளும் மாறட்டும், எல்லாமே மாறட்டும் ஆண்டவரே. வறுமை மாறட்டும் ஆண்டவரே. வறட்சியை திரட்சியாக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்துள்ள பகுதிகளை பெற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. மறைத்து எழுப்பிடுங்க. ஏசப்பாவின் நாமத்தில் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டு கர்த்தரை மையப்படுத்துவோமா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்புகள் நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் ப்ரேயர் இருக்குது. வியாழக்கிழமை ப்ரேயர் இருக்குது. புதன்கிழமை சாயங்காலம், வியாழக்கிழமை மத்தியானம் சகோதரி ஜெபிக்கிறாங்க. சண்டையில் நமக்கு 2 ஆராதனை இருக்குது. மற்ற ஊழியங்கள் இருக்குது. தெய்வ பிள்ளைகள் இதில் கடந்து வந்து இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் இருக்கா? ஓகே. இன்னைக்கு புதுசாக வந்தவங்க யாராவது புதுசாக வந்தவங்க? anybody else? இல்லை நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் ப்ரொசீட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. இதென்ன பாகிஸ்தானா இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி வரலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு யார் கிறிஸ்தவன் என்கிற சப்ஜெக்டில் நம்ம வந்து மெடிடேட் பண்ண போகிறோம். ஹூ இஸ் கிறிஸ்டின்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி தலைப்பு என்ன சொல்லுங்க? யார் கிறிஸ்தவன்? ஆமாம், எல்லாருமே கிறிஸ்தவன் தானே இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் கிறிஸ்தவன் தானே? நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் தானே? எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே? ஆமாம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பிரசங்கம் இப்போ ஆமாம் இல்லையா? இப்போ இதை கேட்டு பாருங்க. நீ கிறிஸ்தவன் தானே? கேட்டு பாருங்க பக்கத்தில். கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. கேட்டு பாருங்க பக்கத்தில். கிறிஸ்தவன் தானே? எல்லாரும் ஆமாம் சாமி போடுங்க. ஆமாம் சாமி போடுங்க. இந்த பிரசங்கத்தின் முடிவில் சொல்லணும், நான் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க எனக்கு தெரில. Let us meditate the word of God. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறபடி கிறிஸ்தவன் என்பது என்ன? சர்ச்சுக்கு போகிறவரெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. ஏசப்பா ஆராதிக்கிறலாம் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவ பேர் இருக்கிறதால கிறிஸ்தவன் கிடையாது. ஆமென். இருக்கீங்களா? கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனாலையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலேயோ கிறிஸ்தவன் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவன் தண்ணி அடிக்கிறான், சினிமாவுக்கு போகிறான், செய்யக்கூடாதெல்லாம் ஊழியம் செய்கிறான். பேர் மட்டும் கிறிஸ்தவன். நோ நாட் அட் ஆல். அவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஆமென். இதை நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவன் யார் அப்படின்னு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பேர் வைக்கிறதுனால கிறிஸ்தவன் அல்ல, சர்ச்சுக்கு போகிறதுனால கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிறவன், அவருக்காக வாழ்கிறவன். ஸ்தோத்திரம். யார் என்பதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 வசனங்களை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கிறிஸ்தவம் என்கிற பெயர் எப்போது எப்படி வந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்கிற பெயர், கிறிஸ்தவன் என்கிற பெயர், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதை வாசிப்போம், பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு ஏறலாம். பவுலும் பர்னபாவும். அதுக்கு மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் என்கிற பவுல் அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் விளங்கிற்று. ஆமென். வாசிங்க, ஸ்கிரீனில் போட்டு வாசிங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் விளங்கிட்டு. எந்த சீஷர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அதில் பவுலும் கூட உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்னபாவும் பவுலும் 1 வருஷ காலம் ஊழியம் பண்ணினாங்க அந்தியோகாவில். அந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க.
சொல்லுங்க, சீஷர்கள். சொல்லுங்க, ஆமாம், டிசைப்பிள்ஸ். நல்லா புரிஞ்சுடுங்க. டிசைப்பிள்ஸ் தான் யார்? கிறிஸ்தவர்கள். சீஷர்கள்ங்கிற பேர் அவர்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் விளங்கிட்டு. ஆமென். இனி ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. போதும் போதும் போதும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆகையால் நீங்கள் போங்க. சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் போங்க, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்க. அப்படி என்றால் சீஷர்களுக்கு தான் என்ன பேர் வந்துச்சு? கிறிஸ்தவர்களுக்கு பேர். சீஷன்னா இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிறவங்க, அதனை அவருக்கு அர்ப்பணித்தவங்க. என்ன வந்தாலும் இயேசுவாக வச்சு வைப்பேன் என்று எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை வியாதி வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும் இயேசுப்பா வெட்டி நோ டர்னிங் பேக், பின்னால் திரும்பி பார்க்காதவங்க, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க. ஆனால் டிசைப்பிள்ஸ். விசுவாசி வேற, டிசைப்பிள்ஸ் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசின்னா எல்லாருமே விசுவாசி தான். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே விசுவாசி தான். ஆனால் டிசைப்பிள் வேறு. டிசைப்பிளோட கேட்டகரியே வேறு. நம்ம கொஞ்ச நாள் விசுவாசியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிசைப்பிளாக மாறணும். அந்த டிசைப்பிளாக மாறிட்டோன்னா உலகத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம், பாடுகளை குறித்து கவலைப்பட மாட்டோம், கஷ்டத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்போன் யார்? ஆமாம், இதை நம்ம சொல்லுவோம். அது மட்டுமல்ல, என்னுடைய பேச்சில், நம்முடைய செயலில், நான் ஏசப்பாவுடைய சீஷன், ஐ எம் எ டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசப்பாவுடைய சீஷனாக இருக்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகும். விசுவாசி என்னன்னா வந்தால் போவோம் அப்படின்னு இருப்போம். இப்போ பாருங்கள், விசுவாசின்னா சிஸ்டர் வந்துடுங்க, சிஸ்டர் சர்ச்சுக்கு வந்துடுங்க பிரதர், வராமல் இருக்காதுங்க பிரதர், நாளைக்கு வந்துடுங்க பிரதர், இப்படி கூப்பிடணும். யார? விசுவாசிகள். ஆமாம். டிசைப்பிள்ஸ்ன்னு அப்படி கிடையாது. அவங்க 10 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் விசுவாசியாக இருக்க விரும்புறீங்களா, இல்லை டிசைப்பிள்ஸாக இருக்க விரும்புறீங்களா? 1ஆம் கிளாஸில் கொஞ்ச நாள் இருந்தாச்சு, எல்கேஜி இருந்தாச்சு, ஆமாம், யூகேஜியில் வந்தாச்சு, 1ஆம் கிளாஸ் வந்தாச்சு, 2ஆம் கிளாஸுக்கு காலேஜ் போயிட்டோம். இப்போ நம்முடைய வேலை என்ன திரும்ப? டிசிப்ளாக மாறிட்டோம். ஆமாம், ஒரு நாள் சீடராக நம்ம விசுவாசியாக இருந்தோம், இப்போ டிசிப்ளாக சீடனாக மாறிட்டோம். இப்போ நம்ம சீடனை மாதிரி ஆக்ட் பண்ணோம். சீடனை என்னென்ன செய்யறதை பண்ணணும். இன்றைக்கி நம்ம வாங்க சிஸ்டர், வாங்க வந்துடாதீங்க, வந்துடுங்க, இல்லைன்னா அப்படி எல்லாரையும் போட்டு மோட்டிவேட் பண்ணி ஒரு இதெல்லாம் பண்ணி நோ 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 நாட் அட் ஆல், டோன்ட் அலோவ் தம். நோ, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் ஆண்டருக்காக வருவேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் 10 பேரை கொண்டு வருவேன். அல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். பாடலாமா? சேனைகளின் தேவன். சந்தோஷமா பாடுங்க. நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். எரிகோ போன்ற சோதனைகள், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தேங்க்யூலா. எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், பாடுவோம், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார், தகர்த்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு மறுபேர் என்ன? அது சொல்லுங்க, சீடர்கள். ஆமென். அப்ப விசுவாசியா இருந்தது போதும், நீ சீடனாக மாற வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏய் விசுவாசியா இருந்தது போதும்டா,
விசுவாசியாக இருந்தது போதும்டா, சீடன் நம்மாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். சீசன்கள் யார் தேவனுடைய பிள்ளைங்க என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. வேலைக்கு பின்பு ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து அடுத்த வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. என்று கேட்டான். அடுத்த வசனம் அப்பொழுது மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க, ஸ்கிரீனில் வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். ஆமென். தூதன் சொன்னதற்கு நான் ஆண்டவரே உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி தங்கள் அங்கிகளை இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா ஆண்டவரோடு 2 கலந்தவங்க. ஆமா, சும்மா 1 கிலோ சர்க்கரைக்கு 1 கிலோ பாலுக்கு வேண்டி ஆண்டவரை சேவித்தவர்கள் அல்ல. ஒரு வியாதிக்காக ஆண்டவரை சேவித்தவர்கள் அல்ல. ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவரை நம்பி வந்தவங்க அல்ல. ஆனால் உலகம் முடியும் வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய வல்லமை உள்ள அவங்க அது ஒரு எண்ணத்தோடு மனப்பூர்வமாக தங்களை கர்த்தருக்கு கமிட் பண்ணவங்க, ஒப்பு கொடுத்தவங்க தான் கிறிஸ்தவங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். யாருங்க? சீடர்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன்கள் யாரு? சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு கட்டாத பேசிட்டு அடித்தடி சண்டை நடந்துட்டு பொய் சொல்லிட்டு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவன் யாரு? மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்குகளை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, அத்துமரம் துள் விடாமல் போனாலும் அட்டு முந்தை முதலட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஏசப்பா எனக்கு ஒன்றும் தராவிட்டாலும் பரவாயில்ல, ஐ வில் serve my God. எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு ஆண்டவரே தாரும் தாரும் தார், எங்க பார்த்தாலும் தாரும் தான். அவன் விசுவாசி தான், கிறிஸ்தவன் கிடையாது, சீடன் கிடையாது. அவன் தான் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு வரவெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. நீங்க மாறணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், விசுவாசியாக இருந்தது போதும். சீடனாக மாறும். கிறிஸ்தவன் அவன் தான் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்டியன் பேரை வச்சதுனால கிறிஸ்தவன் கிடையாது. மதம் என்பது முதல்ல சொல்கிறேன், மதம் என்பது உலகத்தில் கிடையாது. மதம் மனதில் உண்டு பண்ணப்படுது. கிறிஸ்தவன் மதம் அல்ல, பட் rather it is a மார்க்கம். அது ஒரு வழி. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது மதமே ஒழிய மார்க்கமே ஒழிய மதம் அல்ல. எனவே தான் யோவான் 14:6 ஆண்டவராய் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the way, I am the truth, I am the life. கிறிஸ்து என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல பண்ணிட்டு அப்புறம் மீதி நாட்களை விருப்பப்பட்டு நடிப்பேன். தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிப்பான், சினிமாவுக்கு போகிறவன் சினிமா அடிப்பான், சினிமாவுக்கு போவான், சிகரெட்டு குடிக்கிறவன் சிகரெட்டு குடிப்பான். அதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் கிறிஸ்தவம். நான் எந்த மதத்தையும் சார்ந்தவரல்ல. ஏனென்றால் என் அப்பா இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் சார்ந்தவரல்ல. அவர் மதத்தை உண்டு பண்ண இந்த உலகத்துக்கு வரவும் இல்லை. மனிதனை மனிதனாக மாற்றும்படியாக, பாவத்தை மன்னிக்கும்படியாக, பரலோகத்தில் சேர்க்கும்படியாக என் ஆண்டவராய் இயேசு உலகத்துக்கு வந்தார். எலும்பு தேவ பிள்ளை, நீ கிறிஸ்தவனா இருந்தது நீ விசுவாசியா இருந்தது போதும், கிறிஸ்தவனுங்கிற போர்வையில் இருந்தது போதும். கம் அவுட், வா வெளியே. கர்த்தனை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தனை உயர்த்த போகிறார், கர்த்தனை வாழாக்காம தலையாக்க போகிறார். ஆமென். இவங்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவங்களாம். ஆட்டுக்குடிய ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை என்ன பண்ணாங்களாம்? வெளுத்தவங்க. இன்னைக்கு நமக்கு சின்ன பிரச்சனை வந்தால் சர்ச்சை கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனைனா சர்ச்சுக்கு வர மாட்டோம். குடும்பத்தில் ஒரு சண்டைன்னா வரமாட்டோம். நம்முடைய நினைச்ச காரியம் நடக்கலைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டோம். சர்ச்சு வேண்டாம். இல்லை தேவப்பிள்ளையே, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவங்க தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் யார் சொல்லுங்க?
சும்மா தொட்டால் சொன்னீங்க செடி மாதிரி ஒரு காரியம் சம்பவம் நடக்கலைன்னா அவ்வளோதான். கல்யாணம் நடக்கலையா முடிஞ்சு போச்சு, வேலை கிடைக்கலையா முடிஞ்சு போச்சு, வருமானம் இல்லையா முடிஞ்சு போச்சு, யாரோ ஒன்று சொல்லிட்டாங்களா அவனை தொட்டால் சொன்னீங்க செடி. நான் சச்சி பிரதர் சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் இப்போது தொடர்புலைக்கு வெளியே இருக்கிறார். வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. தேடி பாருங்க, பாருங்க எத்தனை டிக்கெட் வரல பாருங்க, எங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பேரு கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்தவன் அல்ல. நீ எதையும் எதிர்பார்த்து ஆண்டவர் ஆராதிச்சான கிறிஸ்தவன் அல்ல. ஒன்று நடக்காவிட்டாலும், ஏசப்பா ஒன்று தராவிட்டாலும், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவரை செய்வேன். because he died on the cross for me. எனக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், சிலுவையிலே தொங்கினார், ரத்தம் சிந்தினார். அவன் தான் ஐயா கிறிஸ்தவன். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீ வந்தேன்னா அந்த காரியம் நடக்கிற திரும்ப போயிடுவேன். ஒரு கடன் பிரச்சனைக்காக ஏசப்பட்டு வந்தேன்னா அந்த கடன் பிரச்சனை திரும்ப வந்துச்சுன்னா ஏசப்பட்டு போயிடுவேன். ஒரு ஜுரத்துக்காக நீ ஏசப்பட்ட வந்தேன்னா அந்த ஜுரம் சரியாக ஏசப்பட்டு போயிடுவேன். இல்லை இல்லை, அது விசுவாசியுடைய கேரக்டர். பட் கிறிஸ்தவன் அப்படி அல்ல, சீடன் அப்படிப்பட்டவன் அல்ல. என்ன வந்தாலும் நம்புவேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன சமீ பறை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். பாடலாமா எல்லாரும்? இயேசுவை அகலமான உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது கிறிஸ்துவனுடைய குவாலிட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் கிறிஸ்தவன் என்பதை சொல்ல போகிறேன். யார் உண்மையான சீடன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இத்தனை நினச்சிருப்பீங்க நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், கிறிஸ்துவ அம்மா அப்பா பிறந்துட்டேன், அதெல்லாம் நான் கிறிஸ்தவன். ஒருவேளை வேற மார்க்கத்தில் வந்து கிறிஸ்துவ பேர் வச்சு ஞானசார தான் கிறிஸ்தவன். நோ நோ நோ. நம்ம எல்லாம் என்னங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டு முகம் அப்படியே போயிடும். வீட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா முகம் போயிடும். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல அவ்வளோதான், சர்ச்சை கிடையாது. அவெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. தண்ணி அடிக்கிறவன், சினிமா பார்க்குறவன், மற்றவனை போட்டு கொடுக்குறவன், கட்டாயத்தை பேசுகிறவன், விரும்பின காரியத்தை செய்கிறவன், அவெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் ஏசப்பா பிள்ளைங்கட அவரை சாம்பரில் விட மாட்டார் ஆண்டவர் இயேசு. ஆமாம், ஆண்டவர் சொல்ல உன்னை தெரியாதும் போகிறார். மற்ற 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், 21 வசனத்தில் சொல்லுவார், உன்னை அறிய ஆண்டவரை நான் திருக்கு தரிசனம் சொன்னேன், எனக்கு உன்னை தெரியாதுப்பா, எனக்கு ஆண்டவரை பிசாசை துரத்தன் எனக்கு தெரியாது, உன்னை நீ யாருன்னு கேட்பார் ஆண்டவர். ப்ளீஸ் லிசன், ஏமாந்து போ, டோன்ட் டிசீவ் யுவர்செல்ஃப் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஒரு காரியம் நடக்கலன்னு நீ ஆண்டவரை நீ சேவிக்காம சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வாழ மாட்டேன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல. யார் கிறிஸ்தவங்களுக்கு காரியத்தை சொல்ல போறேன், வாசிக்கலாமா? முதல் குறிப்பு வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். வீட்டில் வாசிங்க, 19ஆம் அதிகாரத்தை 1-2 வசனங்களை வாசிங்க, அதுவே போதும், நமக்கு மெடிடேட் பண்ணுவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படியே 18ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். 18ஆம் வசனத்தை வாசிங்க, நீங்கள் வீட்டில் வாசிங்க. அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு 19-18 வசிடா இங்கே நீ தீவுப்பட்டா எதை மாற்றின. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும். இது என்னன்னா இந்த இந்த 18ஆம் வசனம் முக்கியமான வசனம், நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கிட்ட? எலியா கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு சம்பவத்தை நான் சொன்ன உங்களுக்கு புரியும். இந்த எசபேல், அதாவது பாகால் தீர்க்கதரிசியுடைய 450 அந்த தீர்க்கதரிசிகளை எலியா என்ன பண்ணிட்டான், வெட்டி போட்டு சாகடிச்சிட்டான். ஏனென்றால் இவங்க 2 பேரும் இவங்க வந்து ஆண்டவருக்கு எதிராக இருந்தபடியினால் தேசத்தில் பஞ்சம் வந்து கடைசியில் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. யார் உண்மையான தெய்வம் என்பதை போட்டி வந்துச்சு. அந்த போட்டியில் பாகால் தீர்க்கதரிசியுடைய அவங்க தீர்க்கதரிசிகள் தோற்று போனாங்க. எலியா ஜெயம் எடுத்தான். அவர்கள் பலியிட்டாங்க. பலியில் அக்கினி இறங்கல. எலியா அந்தி வேளையில் சோத்திர ஆண்டை நோக்கி கூப்பிட்டான், பலியிட்டு கத்தாவே என்னை கேட்டோன்னு சொன்னபோது அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரு, அவரே தேவன் என்பதை
அதை பொறுப்பண்ணார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு புலம்புனாங்க, சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த வேளையில பாகால் தீர்க்கதரிசியுடைய ஜனங்களை, தீர்க்கதரிசிகளை எலியா பலியிட்டு அவங்களையும் சாகடிச்சான். அதனால எசபேல் அதை கேட்டு சொன்னா, நீ பாகால் தீர்க்கதரிசியுடைய 450 பேரை சாகடிச்சது போல உன்னையும் நான் என்ன பண்ண நாளைக்கு சாகடிக்க போறேன். இந்த வார்த்தை எலியா கேட்டதும் என்ன பண்ணிட்டாருன்னா பயந்துட்டாரு மனுஷன். உடனடி என்ன பண்ண, அதனுடைய சீடனை கூட்டிட்டு போய் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாண தூரம் போயிட்டு அந்த சீடனை நிப்பாட்டிட்டு இவன் போய் ஒரு சூரச்செடியை கீழே போய் எலியா போட்டு சொல்கிறான், போதும் ஆண்டவரே. அந்த 17ஆம் வசனம் எடுப்பான். ஸ்தோத்திரம். 14ஆம் வசனம் எடுங்க. 14. வெகு பக்தி வேறாக்கியம். இந்த ஆண்டவர் கேட்குறாரு, டே இன்னும் இந்த சீர செடிகள் இருக்கிறியா, அவன் நல்லாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வேறாக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள்னு ஆண்டவர்கிட்ட எலியா சொல்கிற போல். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், எலியாவை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கின் வெளியாய் போன சில காரியத்தை சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, சம்பவிப்பதாவது ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 7000 பேர் எங்க வச்சிருக்கிறேன், எங்க வச்சிருக்கிறேன், இஸ்ரவேலை வைத்திருக்கிறேன். அவன் சொல்றான், எலியா சொல்றான், ஆண்டவரே நான் மட்டும்தான் இருக்கேன் ஆண்டவரே, எல்லாரும் செத்துட்டாங்க ஆண்டவரே, நான் ஒருவர் மாத்திரம் மீதி. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலை வைத்தியாக வைத்திரு. யாரை வச்சிருக்கிறாரோ திரும்பி சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடைய 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் சொன்னார். யார் விசுவாசி தெரியுமா, யார் சீடன் தெரியுமா, யார் கிறிஸ்தவன் தெரியுமா? தேவ பிள்ளையே, பாகாலுக்கு முன்பாக முடங்காத, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மனிதன் தான் சீஷன், அவன் தான் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு வரதுனால அல்ல, பாகாலுக்கு முன்பாக, பாகால் தேவதைக்கு முன்பாக முழங்கால் படியிடாது, அவனை ஆராதிக்காது. என்ன வந்தாலும் வாழ்க்கையில் பாகாலை சேவிக்க கூடாது, உலகத்தை சேவிக்க கூடாது, உலகத்தின் காரியத்தை சேவிக்க கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடக்கூடாது. நீதான் ஐயா சாமின்னு சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது, அவனை முத்தம் செய்யாத, முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலை மீதியாக வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் சீடன் யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், டேய் டேய் நீ இல்லடா, 7000 பேர் நான் வச்சிருக்கிறேன்டா. அவன் யாரு? அவன் வந்து முட்டி போட மாட்டான், எந்த தெய்வத்துக்கும் முட்டி போட மாட்டான். அவன் கர்த்தரே தெய்வம் என்று சொல்வான். என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவான், என்ன வந்தாலும் ஆராதிப்பான், என்ன வந்தாலும் எனக்காக வாழ்வான். அவன் தான் யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் யாருங்க? தேவைக்கு நம்ம முட்டு போடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் முட்டி போடக்கூடியவன் அல்ல. நீ மற்ற காரியங்களுக்கு உலகத்துக்காக போய் முட்டி போடக்கூடாது, உன்னை விட்டு போடக்கூடாது. தேவ பிள்ளையே நல்லா புரிஞ்சுடுங்க, அவன் தான் கிறிஸ்தவன். ஆண்டவருக்காக நீ பிரச்சனை வரும்போது நிற்கணும், அதை சமாளிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சவாலுக்கு சவால். அவன் தான் கிறிஸ்தவன். சும்மா எல்லா இடத்திலும் போய் அடிபடிவதற்காக அல்ல கிறிஸ்தவன். கண்களை செய் மாம்சத்தை ஜீவனத்தின் பெருமை, அதில் அடிபணிந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, அதை ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலவேளை உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீ ஜெயிக்கிற பிள்ளையா இல்லை தோத்து போற பிள்ளையா? உன் கண்கள் இச்சையில் தோத்து போகிறாயா, ஜெயிக்கிறாயா? உன் மாம்ச இச்சையில் நீ தோத்து போறியா, ஜெயிக்கிறியா? உலகத்தை இச்சையில் நீ ஜெயிக்கிறியா இல்லை நீ தோத்து போறியா? தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ தோத்து போனியன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யார்? அவங்க தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் என்ன பண்ணுங்க, தோய்த்து வெளுத்தவங்க தான் கிறிஸ்தவன். பாடுகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்னாங்கி போகிறத, நோ டர்னிங் பேக். ஆமாம், சோத்திர கலப்பை மேல் கை வச்சுட்டியா, திரும்பி பார்க்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலையா, அப்போது கூட என்ன செய்யக்கூடாது? ஆமாம், முறுமுறுக்கக்கூடாது. டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் டு காட் ஒய் சச் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். உன் வாழ்க்கையில் கேட்கவே அவன் தான் கிறிஸ்தவன். சும்மா சர்ச்சுக்கு போகிறவன், போயிட்டு வந்துட்டு கட்டாத பேசுகிறேன், தான் விருப்பத்துக்கு செய்கிறவன், உலகத்துக்காக தன்னை விட்டு போட்டவன் கிறிஸ்தவன் அல்ல. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சவாலுக்கு சவால். அந்த நாட்களில் கேளுங்க, பழைய நாட்களில் முன்னாடி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனும் கிறிஸ்தவனுக்கு முன்பாக எல்லாரும் கைகட்டி நிற்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் மற்றவங்களுக்கு முன்னாடி கைகட்டி நிற்கிறான். என் வாழ்க்கையில் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, தேவ அன்பு இல்லை.
ஆண்டருக்காக வாழுங்கிற எண்ணம் இல்லை. உலகத்தோட வேஷம், உலகத்துவத்தை வேஷம் தரித்து, நீ உலகத்துவத்தை வேஷம் தரித்தா இன்னைக்கு மனுஷன் வாழ்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை, திரும்ப சொல்கிறேன், இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோகம் போவதற்கு இது ஒரு வழி. திரும்ப சொல்கிறாங்க, நல்ல கவனமாக கேளுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது என்ன? மற்றவங்க கைகட்டி நிற்கிறாங்க. ஏன்? அற்புதங்கள் இல்லை, இன்னைக்கு அடையாளங்கள் இல்லை, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் நில்பட்ட நில்லா இருக்கு. ஏன்? வாழ்க்கை சரியில்லை. ஆண்டுக்காக நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆமாம், ஆளை விட்டா போதுன்னு ஓடுற கூட்டம் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் இன்னைக்கு பயப்படுறாங்க. ஆண்டவருக்காக வாழ முடியல அவங்களுக்கு. சாத்தானுக்கு சவால் விட மாட்டேங்கிறாங்க. சாத்தான் ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் கொண்டு போட்டாச்சுன்னா அதுக்கு அப்படியே என்ன செய்கிறாங்க? தங்களை விட்டு போடுறாங்க. இந்த காரியம் எனக்கு நடக்கலை, அதை நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இந்த காரியம் எனக்கு நடக்கலை, அதனால நான் இன்னும் பைபிள் படிக்க மாட்டேன். இந்த காரியம் எனக்கு நடக்கலை, அதனால் நான் இன்னும் என்ன செய்ய, நான் ஜெபிக்க மாட்டேன். இதுதான் நம்முடைய என்ன கன்வர்சிங்காக இருக்குது. இதுதான் எனக்கு இருக்குது. இல்லை தேவ பிள்ளையே, அவன் கிறிஸ்தவன் அல்ல. பிரச்சனைக்காக ஜெபிக்காதவன். ஒரு காரியம் நடக்கல, வேலை கிடைக்கல, பணம் இல்லை, படிப்பு இல்லை, கல்யாணம் நடக்கல, அது நடக்கல, குழந்தை இல்லை, அதனால நான் ஆண்டவரை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு மனமடிவு உனக்கு உண்டாச்சுன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல தேவ பிள்ளையே. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிப்படக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வெக்கப்படாமல் சொல்லுங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிப்படக்கூடாது. அற்ப கூழுக்காக சேஷ்டபுத்திர பார்த்து விட்டு போடக்கூடாது. ஆமாம், ஏசா பாருங்க, அற்ப கூழுக்காக யாக்கோவுடைய கூழ் சிகப்பாக இருந்துச்சு, பசி அவனுக்கு தேவைதான், ஆனால் உடனே அந்த இடத்துல விட்டு போட்டான். தன் சேஷ்டபுத்திர பார்க்கறது விட்டு அநேக தேவ பிள்ளைங்க அதான் விற்கிறாங்க. அவன் கிறிஸ்தவனால தேவ பிள்ளையே. கிறிஸ்தவனை ஆண்டருக்காக நிற்கிறவன், என்ன வந்தாலும் ஆண்டருக்காக நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமாம், உன்னை விட்டு போடக்கூடாது ஆண்டருக்கு. அவன் உலகத்தை விட்டு போடக்கூடாது, பிசாசுக்கு ஒன்று விட்டு போடக்கூடாது. அவன் கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டும். கிறிஸ்தவன்னா அவன் தான் கிறிஸ்தவன். வாசிக்கலாமா? எலியா 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையாக ஏறிப்போன்னு சொன்னான், நின்றுட்டார்கள். நீ வீட்டில் வாசித்து பாருங்கள் என்ன சம்பவம்னா, இப்போ பாருங்கள், எலிசா எலியா விட்டு வந்துட்டார். ஓகே, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எலிசா வர்றாரு, யோர்தான் கிராஸ் ஆகிட்டு வந்தார். இங்கே பெத்தேலுக்கு வந்தபோது என்னாச்சுன்னா, அங்கே பட்டணத்தில் உள்ள பிள்ளைங்க கிட்டத்தட்ட 42 பிள்ளைகளுக்கு மேலே இவன் கிண்டல் பண்ணுறாங்க, மொட்டை தலையை ஏறி போன்னு. ஏன்னா எலிசா எப்படி பாருங்க, கொஞ்சம் மொட்டை தலை மனுஷனுக்கு. மொட்டத்தலை கேளுங்க, என்ன இருக்கிறீங்களா இல்லையா? அல்ல இல்லையா? அவமே மொட்டத்தலை. அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அவனை கிண்டல் பண்ண 42 பிள்ளைங்க, கிட்டத்தட்ட 42 பிள்ளைகள் அவனை கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணதும் அந்த பிள்ளைகளை அந்த எலிசா என்ன பண்ண சபிச்சிட்டார். எலிசா உடனடியாக நடக்கிற அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தர் நாமத்தில் அவளை சபித்தான். உடனே காற்றிருந்து 2 கடிகள் புறப்பட்டு அவர்கள் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. கேளுங்க, எலிசா கிண்டல் பண்ணதும் மனுஷன் என்ன பண்ண சபிச்சிட்டார். சபிச்ச உடனே பட்டணத்திலிருந்து காற்றிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு 42 பிள்ளைகள் என்ன செய்ச்சான், சாகடிச்சிச்சு. அப்படி என்ன இந்த நாட்கள் அது நடந்துச்சுன்னா கிறிஸ்துவுக்கு முன்ன பக்கத்தில் வருவானா? சர்ச்சை அடிப்பானா? ஆராதிக்கன்னு சொல்லுவானா? சத்தம் போடுறீங்கன்னு சொல்லுவானா? இன்னைக்கு இல்லை. அதனால தான் உலகத்தாருக்கு முன்னா கிறிஸ்துவனை கைகட்டி நிற்கிறான். ஏன்? ஜெபம் இல்லை, பக்தி இல்லை, இன்னைக்கு தேவ பக்தி இல்லை. பேர் தான் கிறிஸ்தவன், ஆனால் பக்தி இல்லை. வேஷம் தான் இருக்க ஒளி, வேற எதுவும் கிடையாது. அந்நிய பாஷை இருக்க ஒன்றும் கிடையாது. ஒரு வைராக்கியம் கிடையாது, ஒரு விசுவாசம் கிடையாது, ஒரு பக்தி கிடையாது, ஒரு உண்மை கிடையாது. வாழ்க்கையில் வாய் எடுத்தா அத்தனையும் போய் தான். நம்ம உண்மைன்னு சொல்றதெல்லாம் எனது வாயில் சத்தியமேன்றின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில். ஆனால் நம்ம சொல்கிறது வாயிலெல்லாம் சத்தியம் எது, நான் உன் பொய்யே தான் சொல்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு வாய் எடுத்தா சொல்லிடும், எல்லாத்துக்குமே போய் எடுத்துக்கெல்லாம் போய். இன்னைக்கு அப்போ ஆண்டவர் உங்கள் பஞ்சாயத்தில் வருவாரா? நான் பொய்யேன்றி வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் போய் ஒன்னோட மார்க்கெட்டு போயிட்டு இருப்பேன். எங்கே போகிறேன்? இப்போ சைவத்தில் நான் இங்கே பஸ்ஸில் வந்துட்டு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது ஆமாம், ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு, எங்கடா இருக்கு? அது அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறேங்கிறான். வரதங்க பக்கத்தில் உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறான். வந்துட்டீங்களா? ஆமாம், உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்குறான் நான் இப்போ அப்படிங்கிறான். பாருங்கள், சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அப்பட்டமான பொய். இன்னைக்கு உண்மையில்லை. கிறிஸ்தவத்தில் பேர் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்திருக்கலாம், ஆனால் வாயில் என்னது எடுத்துடலாம்.
பொய்னா பொய்னா பொய், 1000 பொய், 1000க்கு மேலே பொய். ஒரு நாள் விடிஞ்சிச்சுன்னா எத்தனை பொய் சொல்கிறோம் நம்ம. பாகலுக்கு முழங்கால் படிக்கிட்டு இருந்த பிள்ளையே, நோ நோ, உனக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், உனக்கு ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம், ஆமாம் எல்லாம் எதிர்மாறாக இருக்கலாம், பட் டோன்ட் நீல் டவுன், டோன்ட் நீல் டவுன். ஆமாம், நீ பாகலுக்கு முன்பாக முழங்கால் படிடக்கூடாது. அவன் தான் கிறிஸ்தவன். நீங்கள் முழங்கால் படுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நெஞ்ச கழிச்சு சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் முழங்கால் படிக்கிட்டீங்களே. இன்றைக்கி இங்கே மட்டும் ஒரு 10,000 ரூபா ரேஷன் கடையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களா, ஒன்று கூட இங்கே வராது. நீங்கள் வந்திருக்கேன் அதுக்காக இஷ்டத்தில். ராமன் சொல்லுங்கள். அல்ல, நான் சொல்கிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? ரேஷன் கடையில் இன்றைக்கி 10,000 ரூபா முக ஸ்டாலின் தரேன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த 3000 ரூபாய்க்கே சர்ச்சை கட்டு பண்ணிவிட்டு ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு ஆறுதல் கிட்டே உனக்கு 10,000 ரூபாய் என்ன ஆயிருக்கும்? அவ்வளோதான், வாங்கலாம் ஹார்ட் அட்டாக் ஆயிரும். அல்லேலூயா, ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அப்ப முதல் குறிப்பு யாரு கிறிஸ்தவன் சொல்லுங்க? பாகாலுக்கு முன்பாக, தேவைக்கு முன்பாக, பிரச்சனைக்கு முன்பாக, வியாதிக்கு முன்பாக, கல்யாணத்துக்கு முன்பாக. எனக்கு கல்யாணம் தான் பெரிய பாடு. கல்யாணம் வந்துருச்சுன்னு அப்படியே சாம்பார் ஆயிடுறாங்க. ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனுக்காக ஆண்டரை மறுதளிச்சுட்டு ஓடுறாங்க, குடும்பமாக ஓடுறாங்க. கேவலமாக இருக்கு, கேவலமாக இருக்கு. கிறிஸ்தவன் ஆண்டருக்காக நிற்க வேண்டியவன், ஆண்டருக்காக வாழ வேண்டியவன், ஒரு கல்யாணத்துக்காக கப்பல் ஏறி போடுறோம். கேவலம். முழங்கால் படிக்கிட்டுறான். எப்படி வேணாலும் கல்யாணம் நடத்துறோம். அதுக்கப்புறம் எங்கே போனி? பரலோகம் போட வேண்டாமா? அதுக்கு தானே ஓடுன வந்த, அதுக்காக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, அதுக்காக ஞானஸ்நானம் எடுத்த, அதுக்கு தானே ஆண்டவர் ஆராதிக்கிற. கல்யாணத்துக்கு வேண்டிய வந்திருக்கா நீ? ஒரு என்ன வாட் ஆர் ரிக்வயர்மெண்ட்ஸ் God will supply. அவருக்கு தெரியும் அவனுக்கு கல்யாணம் தேவைன்னு, பொண்ணு தேவைன்னு அவருக்கு தெரியாதோ, ஒரு பையன் தேவைன்னு அவருக்கு தெரியாதோ. ஆனா மறுதலிக்கிறியா தேவ பிள்ளை? வெக்கமா இல்ல? தேவனுக்காக நிற்க வேண்டியவன் கிறிஸ்தவன் எங்க போயிடுச்சு பாருங்க. ஆபிரகாம் சொன்ன போல வேலைக்காரன் எலியேசர், டேய் போ, பொண்ணை தேடி போ, என் ஊர்ல என்ன ஜாதிகிட்ட போ, கொண்டு வா என் பையனுக்கு பொண்ணை பாரு. ஆனா பொண்ணு வரலன்னா என் பையனுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்ன போல. பொண்ணு வரலன்னா அவனுக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டும் பரவாயில்ல, என் பையனை மட்டும் அந்நிய ஜாதியில் நினைச்சாத, கொண்டு போய். நீ எத்தனை தகப்பன்மார் சொல்றீங்க, எத்தனை சகோதரர்கள் சொல்றீங்க, எத்தனை சகோதரிகள் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு அல்லே சொல்லுங்க. வயராக்கிய ரத்தம் கொதிக்குதா உங்களுக்கு? ஆண்டருக்காக நிற்கணும்னு உனக்காக ரத்தத்தை சிந்தினாரே, கடைசி ரத்தத்தையும் சிந்தினாரே. பாகலுக்கு முழங்கால் படுறியே, எப்படி ஆனாலும் கட்டிக்கிடலாம், எவன் ஆனாலும் பரவாயில்ல, எழுச்சவன் எவனாவது இருக்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு பொண்ணு போதும், மற்றவங்க அப்புறம் பார்த்த. உன் தேவையை நிறைவேற்று, கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றியா? சத்தியத்தை வாங்கணும், விற்க கூடாது. எங்க நிக்கிற சத்தியம் எங்க? கிறிஸ்தவனே, அந்நிய பாஷை பேசுறியே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியே, சபையில் அங்கத்துன்னு சொல்றியே, உன் கிறிஸ்தவம் எங்க? Where is your Christian life? சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது, மறுதலிக்கிறது, அவெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் உற்சாகமாய் பாடுவோம். என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும்
வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே ஏலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார், கடைசி ரத்தத்தை சிந்தினார். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கட்டுப்போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்கிறது, இவ்வளவு அன்பு கூர்ந்த ஆண்டவர், இவ்வளவு உனக்காக ரத்தம் சிந்தினவர், இவ்வளவு பாடுகளை ஏற்ற ஆண்டவர். ஆனா ஒரு பொண்ணோ ஒரு பையனை வந்து உன்னை பல்ல கட்டுனா அந்த அன்பு மறந்து போகுதே. கிறிஸ்துவின் அன்பு எங்கே? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் அன்பு எங்கே? உனக்காக மரித்தாரே, உனக்காக ஜீவன் தந்தாரே, உனக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை மறந்து விட்டாயோ? எவ்வளோ ஒருத்தன் பல்ல காட்டிட்டான், எவனோ ஒருத்தன் பல்ல ஆள் பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கிறான், 2 குருவி முடியெல்லாம் வச்சிருக்கிறான், மேலே கூம்பு மாதிரி நிற்குது. வாட் எ கிரேட் பாய் கை. பையன் ஃப்ளைட்டில் தான் போகிறான், எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் பார்த்துடலாம். லவ்வும் கவ்வும். கிறிஸ்தவனே எங்க இருக்க? வேர் ஆர் யூ? ஆண்டவர் கேட்ட, ஆதாம் எங்க இருக்க? லிப்ஸ்டிக்னா அதுன்னா இதுன்னா நாடகம் மேடை தான் உலகம். கிறிஸ்தவன் இன்னைக்கு வித்து போட்டாங்க. நிக்கிறேங்கிறாங்க, எங்க நிக்கிற நீ கேட்கிறாரு. ஆதாமே உன்னை நல்ல இடத்துல வச்சேன்டா, எங்கடா போன நீ? வேர் ஆர் யூ ஆதாம்? சொல்ல முடியுமா கிறிஸ்தவன்? ஆமா, வந்துருங்க சிஸ்டர், ஃபோன் பண்ணி கொடு. வரணையா, நீங்க வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும் ஐயா. அதுதான் ஐயா கிறிஸ்தவன். 10 பேரை கொன்றணும், நான் உண்டு என் குடும்பம் ஒன்று இருக்கக்கூடாது. பாகாலுக்கு பக்கம் முழங்கால் படிடுதவன் யாரு? சத்தமா சொல்லுங்க, அவன் தான் கிறிஸ்தவன். ஆமா, எவன் என்ன சொன்னாலும் லாசரு பாருங்க, நாய்கள் வந்து பருக்க நக்கிச்சியா. ஐஸ்வர்யான் சிரிச்சான், ரெடிகூல் பண்ணான், பட் அவன் he didn't bother about that. எனக்கு பரலோகம் தாடாமே, நீ ஏசப்பா தான் எனக்கு மெயின். நாய்கள் வந்து பறக்க நக்குனான்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அவன் தான் ஐயா கிறிஸ்தவன், அவன் தான் ஏசப்பா பிள்ளை, அவன் தான் ஆட்டுக்குடிய ரத்தத்தினாலே தன் வஸ்திரத்தை தோய்த்து எடுத்தவன். நம்ம 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா முடியுதான், இந்த பாஸ்டர் நிறுத்த மாட்டேங்கிறாரே. 1000 எண்ணங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஆமா, காலையில் எழும்பி கண்ணாடிக்கு முன்னே நிற்கிறதுலையே நமக்கு 1/2 மணிக்கூர் ஓடி போகுது. சர்ச்சுக்கு வரதுக்கு இங்கே பாட்டெல்லாம் பாடி அது முடிஞ்சு போச்சு. 2 பாட்டு பாடி 3வது பாட்டு இங்கே ஆரம்பம். அம்மா எங்கே நிற்கிறாங்க கண்ணாடிக்கு முன்னால், என்ன பாரு அழக பாரு. கிறிஸ்தவன் எங்கேயா கிறிஸ்தவன்? ஒரு சர்ச்சுக்கு ஒரு நாள் சண்டே வந்து அடுத்த வர மாட்டான், அவன் கிறிஸ்தவனா? கேவலமா இருக்கியா கிறிஸ்தவன்? ஒரு ஆண்டவர் ஆறுதிக்கு நேரம் எங்க மூக்கில் பஞ்சு விட்டுருவார் ஆண்டவர். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போயிடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க. இல்லைங்க, ஏன் அழுது சொல்றீங்க? இந்த வண்டி தேரில் மேலே இழுக்கிறீங்க. சொல்லுங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போயிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த குறிப்பை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அதில் 2-2 7ஆம் வசனம் வரை நியாயாதிபதிகளின் புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஓகே, போதும். நீங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசி, உங்களுக்கு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். பாருங்கள், கிதியோன் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு மீதியாயிரம் முறியடிக்க. ஓகே, இப்போ அவங்ககிட்ட 32,000 பேர் இருக்காங்க. யார்கிட்ட கேளுங்க, எத்தடிக்கா கிதியோன்ட்டு 32,000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த பசங்க நிறைய இருக்காங்க, இந்த பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோன்னுமாங்க. அதனால வேண்டாம், ஒரே வார்த்தை சொல்லு, பயமும் திகிலும் உள்ளவன். அந்த 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். பயமும் திகிலும் உள்ளவன் எவனும் அவன் என்னச்சிங்க வீட்டுக்கு போடுங்க அப்படின்ட்டார். உடனே கிதியோன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாப்புல, எப்பா ஆட்கள் நிறைய இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் பயம் இருக்க திகில் இருக்கா எல்லாம் வீட்டுக்கு ஓடிப்போங்க, யாருக்கெல்லாம் பொண்டாட்டியை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் இருக்கிறீங்களா எல்லாம் ஓடிப்போங்கட்டான். ஆமாம், 22,000 பேர் ஓடி போயிட்டான், 10,000 பேர் மீட்டு தான்.
ஆண்ட சொன்னாடே இன்னும் அதிகம் அந்த பசங்க எனக்கு கொஞ்சம் நாட்கள் தேவை, சூஸ் பண்ணலாம், ஓகே நான் செலக்ட் பண்ணுறேன், ஒன்று பண்ணு, இந்த பசங்களை எங்கே கொண்டு போ, தண்ணிகிட்ட கொண்டு போனார். இப்போ உங்களுக்கு சம்பவம் தெரியும், தண்ணிட்டு போனதும் தண்ணியை பார்த்ததும் தாகம், அவன் முட்டு போட்டு டொட்டோன்னு குடிக்க, நாய் குடிக்கிற மாதிரி குடிக்க ஆரம்பித்தான். முட்டு போட்டு தண்ணி குடிக்க, தண்ணி தேவை தான் உனக்கு. ஆனால் நீ ஒரு போர் வீரன், நீ வந்து ஆர்மி சோல்ஜரு, நீ வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற, அப்போ கொஞ்சமாவது மானம் மரியாதை வைக்க வேணும் இல்லை? ஐயா ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு, இல்லை ஒரு கமிஷனர் இருக்கிறாரு, தெரு ரோட்டில் போய் டீ கடையில் போய் டீ குடிப்பாரா? ஒரு கான்ஸ்டபிள்னா போய் குடிப்பா போல, போய் டிஎஸ்பி குடிப்பாரா? சொல்லு, நீங்கள் தான் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்துச்சுன்னு போவீங்களா? போக மாட்டீங்க. ஒரு டீ வாங்கிட்டோன்னு சொல்லுவீங்க பெரிய ஸ்டைலில். அவன் 10 சர்வெண்ட் வேறு வேணும். ஆனால் இந்த பசங்களை பாருங்கள், தண்ணி அவனுக்கு தேவை தான், முட்டு போட்டு நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிற, பெரிய நாய் குடித்த மாதிரி, இன்னும் தண்ணியை பார்க்காத மாதிரி குடித்தான். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணான், தண்ணியை கையில் எடுத்து பார்த்து பார்த்து குடிக்கிறான். இனிமேல் வராங்களா, யுத்தம் நடக்குமா, அப்படி குடிக்கிற ஸ்டைலாக குடிக்கிறான். அப்படின்னா அவனுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக குடிக்கிறான் தண்ணியை. அதுதான் 2வது குறிப்பு. என்ன தெரியுமா? என்ன குறிப்பு? தாகம் இருந்தாலும் தண்ணீருக்கு முன்பாக, தேவைக்கு முன்பாக மண்டியிடாதான் கிறிஸ்தவன். உன் தேவைக்கு முன்பாக தாகம் உனக்கு இருக்கு, தேவை உனக்கு இருக்கு, ஆனால் தேவைக்கு முன்பாக மண்டியிடாதான் தான் கிறிஸ்தவன். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஹலோ கேளுங்க, என்னை ரட்சிப்படி ஞானஸ்நானம் எடுத்துருங்க நினச்சிங்களா? வாலிய பையன், ஐயா 10 கோடி ரூபா தர்றாங்க ஒரு பொண்ணு, ஆண்டவரை அறியாதவ, ரட்சிக்கப்படாதவ, இவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே கிருபையாய் எனக்கு பணம் தருகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க ஐசப்பா, நான் வந்துடுவேன், போயிட்டு நான் அவளை கூட்டின்னு வந்துடுவேன், அவளை உங்களுக்கு சர்ச்சை நான் கொண்டு வந்துடுவேன் ஆண்டவரே. அதானே சொல்லுவீங்க. நம்ம ஆட்கள் பயங்கர லவ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, பிரதர் நான் அவரை கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீயும் அவரை போ, பிள்ளைகளுடைய ஸ்டைலு, நான் அவரை கூட்டின்னு வந்துடுவேன். என்ன இது கிறிஸ்தவம்? என்ன கிறிஸ்தவம்? உனக்கு தேவை இருக்கு, நில்லு. கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, கர்மாந்தம் நடக்குது நடக்கலையோ, கர்த்தரை பற்றுக்குள், உனக்கு பரலோகம் நிச்சயம். அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. சும்மா அக்கினி சூளைக்கு முன்பாக யோசிக்கிறவன் இல்லை, குதிக்கிறதுக்கு ஆயத்தம் மட்டும் தான் கிறிஸ்தவன். ஐயா சிங்க கபியில் வந்துட்டு யோசிக்கிறவன் இல்லை, போகிறதுக்கு ஆயத்தம் தான் கிறிஸ்தவன். இப்போ நம்ம குடும்பம், நம்ம பாடு, நம்ம வேலை, அதுலேயே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்கே ஆண்டவரை சேவிக்கிறது? இங்கே தேவைக்கு முன்பாக இந்த 32,000 பேரில் 300 பேர் தான் கையில் என்ன பண்ணுறான் சொல்லுங்க, தண்ணியை கையில் எடுத்து குடிக்கிற. ஆண்டு சொன்ன டே பாரு, இந்த 300 பேர் செப்பரேட் பண்ணு, மற்ற பசங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டுனாரு. அப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ண யார் தெரியுமா? தண்ணீர் அவசியம்தான், தாகம் இருந்துச்சு, பட் கையில் எடுத்து மெதுவாக குடித்தோம் பார்த்துங்க, அந்த பசங்களை ஆண்டு செலக்ட் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி யாராவது திடீர்னு டோரை திறந்து ஒரு துப்பாக்கி கையில் வச்சுட்டு ஏன் எல்லாம் வந்து கிறிஸ்து வேண்டான்னு சொல்கிறீங்களோ அவங்கள தான் உயிரோடு வேணும்னா இப்போதான் சாகடிச்சிடும், எல்லாரையும் ஃபயர் பண்ணிடுவேன்னு சொன்னால் 1 பேர் ஒரு ஆளுங்க இருப்பீங்களா? சொன்ன தமிழ் புரியுதா? ஆமாம், ஒரு சம்பவம் நடந்துச்சு பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஒரு பொண்ணை, ஊமையான பொண்ணு, அந்த பொண்ணை ஆண்டவர் பேச வச்சார். அந்த பொண்ணு ஆண்டருக்காக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு 10 வயசு கூட இருக்காது, 8-10 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த நாட்களில் ஓப்பனாக ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. சபையில் காடுகளில் அங்கே ஆரம்பித்தாங்க. இவங்க ஆரம்பித்து கொண்டு இருக்கும்போது அந்த கமாண்டர்ஸ் பார்ட்டி வந்துட்டாங்க பிடிக்கிறதுக்கு. பிடிச்சி சரண்டர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் 25 பேர் இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. இவங்க ஒரு 25 பேர், பாஸ்டர் உள்பட 25 பேர் தான் இருக்கும், ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பைபிள் வச்சு காட்டுக்குள்ளே. அந்த சத்தம் கேட்டு யாரும் வந்தது, கமாண்டர் வந்து இவங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஏன் பைபிளை வச்சுட்டு இந்த பைபிளை துப்பிட்டு போகிறீங்களோ போங்க, இல்லை எல்லா பேரும் சாகடிச்சிருவேன் நான் கமாண்டர். ஏன் உயிர் மேலே ஆசை இருந்தால் பைபிள் மேலே துப்பிட்டு சொல்லுங்க, துப்பிட்டு போங்கன்னா எல்லாம் இப்போவே ஃபயர் பண்ணி சாகடிச்சிருவேண்ணா. முதல்ல துப்புன்னு யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே வாங்க வாப்பா, சல்யூட். முதல்ல பாஸ்டர் துப்புனார், எல்லா விசுவாசம் துப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் வந்துச்சு, 10 வயசு கூட இருக்காது. பைபிளுக்கு முன்னால் அப்படியே முட்டி போட்டு பைபிளை கையில் எடுத்து அப்படியே துணியால் அந்த எல்லாரும் துப்புனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பைபிளை மார்பிள் அணைச்சிட்டு சொல்லிச்சு, நான் ஏசப்பாவை துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன். அப்படியே அழுக அந்த பொண்ணு. எல்லாரும் சொன்னாங்க, வச்சுட்டு வந்துரு, ஒன்று சாகடிச்சிருவான், சுட்டுருவான். கவலையே படலை, அது வாங்கவே இல்லை. அது ஒரே ஒரு சோர்ச்சு, இல்லை ஏசப்பாவை நான் துப்ப மாட்டேன். நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? அவ தான் கிறிஸ்தவி. நம்ம ஒரு சின்ன மழை வந்தால் சர்ச்சில்
சின்ன ஜுரம் வர்ற மாதிரி இருந்தால் இன்னைக்கு சர்ச்சில் ஹலோ இருக்கீங்களா? சின்ன மழை வர்ற மாதிரி தண்டை இருந்தால் போதும். அன்றைக்கி என்ன இல்லை, கொஞ்சம் கிளவுடியாக இருந்தால் பக்கோடம் சாப்பிட்டு வீட்டில் படுத்துருவோம், சர்ச்சு வர மாட்டோம். அவன் எல்லாம் கிறிஸ்தவன் இல்லைங்க, வேஸ்ட் மெட்டீரியலுங்க. நம்ம சொல்லிக் கொடுறோம் பெருமைக்கு நான் கிறிஸ்தவன் இல்லைங்க. அவன் பஞ்சாயத்தோட வர மாட்டார். சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னன்னா, ஒரு மழை வந்துச்சுன்னா ஐயோ நம்ம மழைஞ்சு ஆஃபீஸு போட தெரியுமோ, ஒரு பேக்கிங் எடுத்துகிட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு ஆட்டோவில் போக தெரியுதுல்ல, ஆட்டோவில் சர்ச்சுக்கு வாங்க, அதுக்கு ஆட்டோ பிடிச்சி கொடுக்கணும். இங்கே தான் சர்ச்சுக்கு வருவாங்க. வாங்க பிரதர், வந்துருங்க பிரதர், சர்ச்சுக்கு வராமல் இருக்காதுங்க சிஸ்டர், நீங்கள் வரலன்னா கதை நடக்காது சிஸ்டர். ஆனால் கிறிஸ்தவனானு கேட்டேன். தேவைக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு தான் வந்தான் யாரு சொல்லுங்க? உங்களுக்கு புரியுதா? இன்ஜெக்ஷன் கிடையாதுங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ணுறான். ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடல. என்னன்னா எங்கிட்ட பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் உண்டு, ஆனால் உங்களுக்கு நீ போடலண்ணா, வசனம் தான் பிரசங்கம் பண்ணுறேன். தேவைக்கு முன்பாக இந்த 32,000 பேரில் 300 பேர் தான் தேவைக்கு முன்பாக முழங்கால் படல. அவங்க எல்லாம் நின்னாங்க. ஆமாம் பரவாயில்ல, தண்ணி எனக்கு தேவை தான், ஆனால் தண்ணியை என்ன பண்ணுவேன், கையில் ஏந்தி தான் குடிப்பேன். ஆண்டவங்க தான் சூஸ் பண்ணார். உன்னை கத்த சூஸ் பண்ண வேண்டாமா? உன்னை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது அவர் விட மாட்டாருங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்கு சினிமாவுக்கு விடுவார், பக்கத்தில் கதை அடிக்கிறது விடுவார், ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் விட மாட்டார், பிடிச்சி வச்சிருப்பாராம். கேவலமாக இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம். ஒரு சின்ன டெடிகேஷன் கூட இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. வராது, எனக்கு தெரியும். ஆமேன் வராது. நீ அப்படி இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரியான ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றால் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, ஹல்லேலூயா, எதிர்காலம் உம் கையிலே, பயம் யாவும் நீங்கினதே, எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே, நீரன் பக்கத்தில் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே, நீரன் பக்கத்தில் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென் ஆமென். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு புரியுதா? இதான் கிறிஸ்தவன்னா இப்படி தான் இருக்கணும். ஆமாம், சும்மா ஒரு மழை வந்துச்சு, சின்ன ஒரு மேகம் வந்துருச்சு, சின்ன ஒரு காலையில் சர்ச்சுக்கு வரும்போது சித்தப்பாவும் மாவியும் வந்து நிற்பாங்க. ஆமாம், அன்னைக்கு சர்ச்சு கிடையாது. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்பாங்க வந்துட்டு. அப்போ தான் மச்சான் ஃபோன் பண்ணோம், மச்சான் காது குத்துருக்கு வந்துருன்னு. உன் காதையே குத்திடுவோம். கத்தறிஞ்சு கட் பண்ண காதையை வெட்டி எடுத்துருவோம். கிறிஸ்தவன் அதெல்லாம் அதே பிள்ளையே என்ன வந்தாலும் ஆண்டுக்காக நிற்கிறதான் கிறிஸ்தவன். மார் தட்டி சொல்லணும், நான் நிற்கிறேன் ஆண்டவர். 30 காசுக்கு ஆண்டை விட்டு போடுறோம் கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவருக்காக தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு நான் கிறிஸ்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வருஷத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது இங்க? வாசிங்க பிரதர், வாசிங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. இந்த சகனலை வாசிங்க. ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுக்கு, அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வாசிங்க. கேளுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கான்னு ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்தில். இங்கே சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. அப்போ உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பினார் ஜனங்களை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை நான் இப்படி அனுப்பினேன்னா இவங்களுக்கு என்ன வந்துடும், பசி வந்துடும், வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் இதை கொடுத்து அனுப்பணும், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். அப்போது சீடர்கள் ஒரு சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு பையன்கிட்ட என்ன இருக்குது, 5 அப்பம் என்ன இருக்குது சொல்லுங்கள், 5 அப்பம் 2 மீன். இதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், மெடிடேட் பண்ணி பாருங்கள், தியானிச்சு பாருங்கள். இவன் வந்து அங்கே அம்மா இவன் கொடுத்து போகிறான். போகும்போது சின்ன பையன், நம்ம சின்ன பிள்ளைங்களை கொண்டுருமா? சின்ன பையன் எங்கே இருக்கான்? தேவ சமூகத்தில் ஆண்டருக்கு முன்னாடி இருக்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் தூங்குது. சொல்லமே தங்கமே நீ வரக்கூடாது, என்ன குளிர் ஜுரம் வந்துடும், வீட்டில் உட்காந்துக்கு. பிள்ளைகளை ஆறோ வீட்டில் ஆடாட்டி வைப்போம். இங்கே சின்ன பையன் எங்கே இருக்கான்? ஹலோ, ஒரு இடத்துல சொல்ல 3 நாள் ஃபாஸ்டிங் பெரு. ஆமாம், பிரசங்க யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவன் அம்மா போகும்போது சொன்ன, டேய் இந்த ஆண்டவர் பொல்லாதடா, ஒரு பிரசங்கம் நடத்த மாட்டார், ஒன்று பசி எடுக்குண்டா. சும்மா ஜோக்கு சொல்கிறேன். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, போகும்போது பையனுக்கு 5 அப்பம்
2 மீனையும் கொடுத்துருவான். கூடல உட்காந்துருக்கான். ஆனால் அந்த பையன் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிவு வரையில் என்ன செய்யல. நம்ம என்ன 10 வாட்டி தடை பார்ப்போம். அப்போ இருக்கா மீன் இருக்கா போரு, யாராவது தொட்ட கூட அம்மா தந்தது. சின்ன பையன் இல்லை, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உங்கள் பிள்ளை அப்படி தானே சொல்லும். எனக்கு ஒன்று கூட எங்கள் அம்மா கஷ்டப்படுறது, எனக்கு பசிக்கும் இல்லை, அம்மா தந்தது. 5 அப்பம் 2 மீன். பையன் பிரசங்கம் முடியல என்ன செய்யல. சாப்பிட நம்ம பிள்ளை 10 வாட்டி யூரின் பாஸ் பண்ண போகும், 10 வாட்டி தண்ணி குடிக்க போகும். பெரிய ஆட்களும் அப்படி தான். இந்த மாதிரி என்ன இந்த சொரிசரங்க பாட்டி மாதிரி உட்காந்த உடனே வெளியில் போகணும். வெளியே போனது எங்கே வரும்? நாய்களை பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இங்கே நல்லவங்க, நாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா உட்காந்துருக்கேன்னு கிடையாது, அதுக்கு டைமும் கிடையாது. அது எங்கே போகும், அது அங்கே வரும். அது மாதிரி கொஞ்சம் பேர் உட்கார்ந்த உடனே வெளியில் போகணும். வெளியில் போனதும் உள்ளே வந்துடுவாங்க. இந்த பையனை பாருங்கள், அவன் உள்ளே உட்காந்துருக்கான் பாருங்கள், அசையே இல்லை. அம்மா கொடுத்ததை மறந்துட்டான். ஏன்? அவரை நினைச்சா எல்லாம் மறந்துடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியன் நாள் இது, இன்று அகம. கை இருக்கிறவங்க கையை தட்டுங்க. கிறிஸ்தவனே கையை தட்டு. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியன் நாள் இது, இன்று மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அவன் சிறு பையனாக இருந்தாலும் பொறுப்புள்ள பையனாக இருந்தான் பாருங்க. அம்மா கொடுத்து அனுப்புனது பட் அம்மா எனக்கு தேவை தான், பட் இப்போ எனக்கு யார் தேவை? ஏசப்பா தான் தேவை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு பசி எடுக்கலைங்க, பசி அவனுக்கு எடுக்கல. ஆமாம், அம்மா கொடுத்து அனுப்புல ஒரு அப்பம் சாப்பிட்டு இருக்கலாம்ல. நம்ம அப்படி தான். ஏசப்பா கொஞ்சம் பிரேக் பண்ணும்போது ஒன்று என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு அப்பத்தை எடுத்து போட்டு ஒரு மீனை எடுத்து கடிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கலாமே. நம்மலாம் பிரில்லியன்ட்டு, ஸோ பிரில்லியன்ட்டு. அதில் எல்லாம் கெட்டிக்காரங்க. பாஸ்டருங்க வசனம் படிங்க, நாங்கள் வேலை ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம். ஆனால் அந்த பையன் இப்படியே வச்சுருந்தான் பாருங்க, ஃபுல்லாக வச்சுருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, ரைட்டுடா, ஓகே, நீ தான் ஃபிட்டு. யாரை சூஸ் பண்ணுற பார்த்தீங்க? தேவைக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவையை தேவையாக நினைக்கிறது தான் கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் கிறிஸ்தவன். தேவையாக நினைக்கக்கூடாது. உனக்கு 1000 தேவை இருக்கலாம். இந்த மாதம் 10,000 ரூபாய் உனக்கு கட்டணும். நீ கேட்குற நடக்கல, அவன் முட்டி மோதி அப்புறம் நீ ஆண்டரை மட்டும் ஒன்று தூர போகாது. ஐயா, நான் கேட்குறேன், வீட்டில் கணவன் மனைவி சண்டைன்னா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஆனால் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க வீட்டில் உட்காந்து. ஆனால் தான் பக்கோடா வறுத்து நினைச்சுவாங்க. ஏன் நான் கேட்குறேன், கணவன் மனைக்கு பிடிச்ச ஏசப்பா உனக்கு என்ன பண்ணாரு? நீ பல்லு தேய்க்காம மாதிரி, குளிக்காம மாதிரி, சாப்பிடாம மாதிரி கணவன் மனைவி சண்டைன்னா ஏசப்பா மட்டும் சர்ச்சைக்கு மட்டும் வர மாட்டேன். ஏன்? அது எந்த விதத்தில் நியாயம்? பக்கத்தில் கேட்டு பாருங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்களா? கேளுங்க, பக்கத்தில் கேட்டுப்பாங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? பிரதர், நான் 12 மணி வரை சரவணில் நின்னோம் பிரதர், இப்போ வேற எங்கே நிற்ப? கால் வலிக்கும், எனக்கு கால் இருந்தால் வலிக்க தான் செய்யும். உனக்கு கால் இருந்து வலிக்காதோ? நீ கிறிஸ்தவன் அல்ல. கால் வலி நீ சர்ச்சுக்கு வரதான் கிறிஸ்தவன் அல்ல. பிரச்சனையை பார்த்து நீ சர்ச்சுக்கு வரதான் கிறிஸ்தவன கிடையாது. இவனை பாரு, இந்த பையன் தான் கிறிஸ்தவன். ஆமாம், அப்படியே வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க, அசையாம. அப்பா ஏசப்பா என்ன சொல்ற அதை மட்டும் கேட்டு இருக்கிறான். கடைசியில் கொடுத்தான் பாருங்க. அதில் என்ன டேஸ்ட் தெரியுமா? வித்தியாசம் என்ன தெரியுமா? அது ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்தது 5, 2, 7 தான். ஆனால் ஏசப்பா கொடுத்தது 12 கூடு நிறைய மீதி கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த 12 கூட நிறைய 12 சீட்டு கொடுத்து போடா, அந்த பையன் வீட்டில் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு பாரு ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், தேவைக்கு முன்பாக நீ மண்டிடாது இருந்தா உன் தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக சந்திப்பார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ மட்டும் என்ன செய்யக்கூடாது, உன்னை விட்டு போடக்கூடாது. தேவைக்கு முன்பாக தேவை இருக்கு, பரவாயில்ல, அது தேவை எடுத்து பெரிய கலங்கக்கூடாது, அதை நினைச்சு குழம்பி போகக்கூடாது. இருக்கு, அது இருந்துட்டு போகுது, அது இருந்துட்டு போகுது. ஒரு பக்கம் அது சாகர வழி இருக்குதும், தேவையில்லாமல் ஒரு மனுஷன் சாகர வழியும் தேவை இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இன்னைக்கு உலகத்தை நீங்கள் பாருங்க,
சாகும் போதும் எப்படி சம்பாதிக்கலாம் சேர்த்து நினச்சிட்டு சாவான். மகா அலெக்சாண்டர் இங்கே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரியும். மகா அலெக்சாண்டர் சொல்லிக்க நினைக்கிறேன். ஆமாம், எல்லா தேசத்தையும் அடிக்க பிடிச்சவன் கடைசியில் ஒரு சின்ன ஜுரத்தில் என்ன செத்து போக ஒரு சூழ்நிலை சாக போகிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு. டாக்டர் முடிய மருத்துவரெல்லாம் அவனை குணப்படுத்த ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. கடைசியில் அந்த அலெக்சாண்டர் தன்னுடைய தளபதி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான், நான் சாக போகிறேன், என் உடலை அடக்கம் பண்ணும்போது 3 காரியத்தை செய்யுங்க அப்படின்னப்போல. அவன் கேட்டான், என்ன ராஜாவே சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று என்ன பண்ணோம், என்னுடைய கையை என்ன செய், சாவுப்பட்டியை வெளியே போட்டு அடக்கம் பண்ணும். இன்னொன்று என்ன, நான் என்னுடைய சாவுப்பட்டியை பாடியை கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா விதமான பொக்கிஷங்கள், டைமண்ட்ஸ், அது இது எல்லாத்தையும் நிச்சயணும். ஆமே, எல்லாத்தையும் நீ எரியணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் இந்த அலெக்சாண்டர் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போகல, எல்லாத்தையும் எங்கே போட்டிருக்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், கையை வெளியில் போடு. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் சம்பாதிச்சேன், ஒரு செல்லி காசு கூட, ஒரு கைப்பிடி மண்ணு கூட நான் கொண்டு போகலை என்பதை உலகமே அறியணும் அப்படின்னு சொன்ன போல. 3வது சொன்ன போல, என்னுடைய பாடியை இந்த எனக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் சுமந்துட்டு போகணும். ஏன் ராஜாவே? ஆமாம், இந்த உலகத்தில் மருத்துவரால் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்றுவதையும் ஒரு ஆள் இருக்கிறார் என்பதை உலகம் அறியணும் என்று. என்னை கேட்க அருமையான ஆத்துமாவே, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க. அவன் சொன்னான், எனக்கு கையை வெளியில் போடுங்கன்னு. ஏதாவது கொண்டு போங்களா? நீங்கள் 10 லட்ச ரூபா, 10 கோடி ரூபா பேங்கில் இருக்கலாம். நம்ம செத்துட்டோன்னா பையன் சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? அடக்கம் பண்ணுறது காசே இல்லைங்கம்மா. என்ன சொல்லுவான்? அப்பாவை பதிக்கிறதுக்கு என்ன இல்லைம்பா, பேங்கில் எவ்வளோ இருக்குது? 10 கோடி. பேங்கில் எவ்வளோ இருக்குது? பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா? புதைக்கிறதுக்கு காசு இல்லை. மாமா தாங்க, மச்சான் தாங்க, தான் உலகம். நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது பிள்ளையே. உன்னை சமாதானத்தை அனுப்ப மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஹைதராபாத்தில் ஆமாம், அவர் கஷ்டப்பட்டு ஒரு கண்ணு இல்லை, அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு குருடு, ஒரு கண்ணு வச்சு சம்பாதிச்சு ஒரு பொண்ணை டாக்டர் படிக்க வச்சார். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. பொண்ணு என்ன சொல்லிச்சு, அப்பா கிட்ட விஷ ஊசி போட்டு சாகடிச்சுன்னு சொல்லிச்சு. பொண்ணை என்ன படிக்க வச்சார்? டாக்டர். ஆமாம், டாக்டர் படித்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப அலட்டாத, கம்முன்னு உட்காரலன்னா விஷ ஊசி போட்டு சாகடிச்சுடுவேன். அதுதான் பிள்ளைங்க. கர்த்தரை நம்பு தேவ பிள்ளையே. ஆமாம், இதுக்கு முன்னால் மண்டியிடாத. அவர் தான் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை ஆதரிப்பார், உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். தேவைக்கு முன்பாக நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? முழங்கால் படக்கூடாது. ஆமாம், யாருக்கு முன்னே முழங்கால் படியிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு, யார் கிறிஸ்தவன்? 1வது குறிப்பு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது. 2வது குறிப்பு, ஆமேன் ஸ்தோத்திரம். தாகம் இருந்தாலும் தேவை இருந்தாலும் தண்ணீருக்கு முன்பாக மண்டியிடாதவன் தான் கிறிஸ்தவன். 3வது குறிப்பு சொல்கிறேன், வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. 1-2 வசனங்களை வாசிங்க. நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்காக நிற்பவன் தான் யார் தெரியுமா? கிறிஸ்தவன். எதுக்காக நிற்பவன்? சத்தியத்துக்காக. வாசிக்கலாம் 1-2 வசனங்களை. பண்ணுவித்து அழைத்து அனுப்பினான். போதும், வீட்டில் வாசிங்க நீங்கள். ஆமாம், ராஜா அந்த அனுப்பி எல்லாரையும் கூட்டி சொன்னான், ஏய் இங்கே கிண்ணறம் நாதஸ்வரம் அடிக்கும்போது முழங்கும்போது நாங்கள் இது பண்ணும்போது எல்லாரையும் தாழ விழுந்து என்ன செய்யணும்? சிலையே வணங்கணும் அப்படின்னா போல எல்லாரும் மண்டிட்டு வணங்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் 3 பேர் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சொன்னாங்க 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. ராஜாவே, ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும். நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. சாத்தானி உனக்கு சவால் விடுற ஆள் நான். என்னை அவர் கொண்டு போட்டால் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான். அவரை கொண்டு போட்டாலும் நான் அவரை நம்பிக்கையாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவைக்கு மண்டியிடாதான் கிறிஸ்தவையா. ஆமாம், அவன் சொன்னான், எனக்கு நீ இந்த நான் வைத்த சிலையை நீ வணங்கலைன்னா நான் அக்கினி சூழல்களை தூக்கி போட்டு சாகடிச்சிருவேன்னா. அவன் சொன்னான், ராஜாவே இங்கே பாரு, நீ ராஜா தான். ஒரு காரியம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம்
எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னையும் வணங்க மாட்டேன், உன் சிலையும் வணங்க மாட்டேன். உன்னையும் வணங்க மாட்டேன், உன் சிலையும் வணங்க மாட்டேன். ஆண்டவரை காப்பாற்ற வல்லவர். காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்ல, விடுவிக்க விட்டாலும் பரவாயில்ல, உன்னையும் வணங்க மாட்டேன், உன் சிலையும் வணங்க மாட்டேன். நான் தீச்சுளைக்க போகிறது ரெடி. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா சாமி, இப்போதான் பிறந்த 2 குழந்தை இருக்கு, இப்போதான் கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, என்ன நம்பி ஒரு பெரிய குடும்பம் இருக்கு ராஜாவே, ஒரு தடவை என்ன 10 தடவை வணங்குறேன் சிலைய. என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. ராஜா ஒரு தடவை வணங்க சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போதான் பால் குடிக்கிற பிள்ளைங்க இருக்கு, கல்யாணம் 6 மாதம் தான் ஆச்சு, இப்போதான் வீடு அஸ்திவாரம் போட்டிருக்கேன், இதெல்லாம் முடிக்கணும், நான் அக்னி சூளைக்குள்ள போனால் நடக்காது. அதனால் ராஜாவே ஒரு தடவை இல்லை 10 தடவை என்ன வச்சிருவோம் சிலைய. ஹலோ இருக்கீங்களா? பக்கத்தில் கேளுங்க. ஹலோ இருக்கீங்களா? பக்கத்தில் கேளுங்களா? ஹலோ இருக்கீங்களான்னு கேளுங்கண்ணா. இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். நல்ல கையை தட்டி. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஐயா, சத்தியத்துக்காக நிற்போம் ஐயா கிறிஸ்தவன். என்னை கேட்டுக்கோ அருமையான தேவ பிள்ளையே, சத்தியத்தை நீ விற்க கூடாது, வாங்கணும். சத்தியத்துக்காக நிற்கிறோம் ஐயா கிறிஸ்தவன். ஐயா சாமி ஆளை விட மண்டி போடவில்லை. குடும்ப கௌரவத்துக்காக கத்தரை விற்கிறவன் நீ எல்லாம் மனுஷன், நீ கிறிஸ்தவன் அல்ல. குடும்பத்தை காப்பாத்த, கௌரவத்தை காப்பாத்த, பாரம்பரியத்தை காப்பாத்த, சொந்த மதம் நினைக்கிறாங்களோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போறிய நீ கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துக்காக நிக்கிறதான் கிறிஸ்தவன். நிற்க முடியுமா? எத்தனை பேர் நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பேதுரு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு, பேதுரு என்ன பண்ணாராம், அவரை ராஜா சிறையில் போட்டு, அதாவது இது சிலுவையில் அறைவதற்காக பிளான் பண்ணும்போது பேதுரு தப்பித்து ஓடினாராம். ஒரு சம்பவம் சொல்லு, புராணம். தப்பித்து ஓடினார். நம்ம வழியில் ஆண்டவர் காட்சி கொடுத்தாராம். ஆண்டுகிட்ட பேதுரு கிட்ட எங்கேப்பா போகிற, எங்கேப்பா ஆண்டவரை போகிறீங்க? அப்படி உனக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட போகிறேன்னார் ஆண்டவர் பேதுருட்ட. இது கதை பைபிளில் கிடையாது, ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன். இவன் பயந்து ஓடினாராம். யார்? முதல்ல சிலுவை மரணத்தை கண்டு பயந்து பேதுரு ஓடும்போது ஆண்டவர் வழியில் தரிசனம் கொடுத்து சொன்னாராம். கேட்டாராம் இவர், பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரை எங்கே போய் ஆண்டவரே போகிறீங்க? அது உனக்கு பதிலாக நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். பட் பேதுரு சொன்னார், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் போகிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவனை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறேன் ஆண்டவர். உன்னை பார்த்தா கத்தர் கேட்குற தேவ பிள்ளையே, சின்ன சின்ன விஷயத்துக்கு அநேகர் ஆண்டவரை மறுதலித்தாயே, உன் குடும்பத்தை காப்பாற்ற, கௌரவத்தை காப்பாற்ற, விசுவாசத்தை விட்டு போட்டாயே, கத்தரை காட்டி கொடுத்தாயே, கத்தரை மறுதலித்த தேவ பிள்ளையே, இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கான கிறிஸ்தவன். நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட எதுக்கு? வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் வேஸ்ட். ஆண்டருக்காக நிற்காதவன் அபிஷேகம் பட்டனா, அவன் ரட்சிக்கப்பட்டனா அது வேஸ்ட் மெட்டீரியல். கத்தர் கவுண்ட் பண்ண மாட்டார். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிறவன், ஆமா, எதை எதிர்பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் யார் தெரியுமா? முழங்கால் படியிடாதவன், மண்டியிடாதவன், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவன், தேவைக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவன், சத்தியத்துக்கு நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். எத்தனை பேர் பாருங்க, எல்லா பசங்களும் முழங்கால் படிட்டாங்க, ஆராதிச்சாங்க, வணங்குறாங்க சிலையை. ஆனால் 3% தலை போனாலும் பரவாயில்ல, நீ எரிச்சாலும் பரவாயில்லையோ, இந்த சிலையை வணங்க மாட்டேன். ஒன்றால் சொல்ல முடியுமா? ஒன்றால் சொல்ல முடியுமா? தேவப்பிள்ளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 பாயிண்ட் இன்னும் இருக்குது, முடிச்சிடலாம். 3 பாயிண்ட் முடிச்சிடலாம். இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், என்னட்ட யார் கிறிஸ்தவன்னு சொல்லுங்கள். முதல்ல எல்லாரும் கிறிஸ்தவன்னு சொன்னீங்களே, நான் கிறிஸ்தவன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்கள். கேட்டு பாருங்க, பக்கத்தில் நல்லா தட்டி கேளுங்க. தூங்குறாங்க, சில வேளையில் தூங்குனாலும் தூங்குவாங்க. கேளுங்க, என்ன நீ கிறிஸ்தவனா? கொஞ்சம் கேளுங்க பக்கத்தில்.
ஏன் நான் கேட்குறேன், ஐயா கேளுங்க. எவனோ ஒருத்தன் மொட்டை அடித்தான், முடிய மேலே விட்டுருக்குறான். ஆண்டவருக்காக அதை கூட உன்னால் என்ன விட்டு கொடுக்க முடியலையே. அதை பார்த்து 10 பேர் என்ன நினைப்பான்னு தலையை மொட்டை அடித்து அது இங்கே ரோடு வெட்டி இங்கே ரவுண்ட் பில்டிங் வச்சுக்கிறியே, எனக்கு கிறிஸ்தவனான்னு கேட்குறேன்னா. ஹலோ இருக்கீங்களா? ஆண்டவருக்காக சின்ன ஒரு காரியத்தை கூட உன்னால் சகிக்க முடியலையே, ஒரு கொஞ்சம் கூட நீ டெடிகேட் பண்ண முடியாதவன் கிறிஸ்தவன்னு கேட்டேன். இன்னைக்கு பாரு, எங்கே பார்த்தாலும் பசங்களை பாருங்கள், பொண்ணுங்களை பாருங்கள், அது என்ன பேக் என்ன, லிப்ஸ்டிக் என்ன, ஸ்டைல் என்ன, அப்ரே என்ன, எல்லாங்க. உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, மற்றவங்களும் கைகட்டி நிற்பதற்காக அல்ல, மற்றவங்க உனக்கும் கைகட்டி நிற்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக ஜனங்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவதற்காக, சத்துருவுக்குமாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவதற்காக. அதான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயமாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலுன்னு தடியும் தேட்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ கிறிஸ்தவன் யாரு? அவன் தான் டிசைபிள், அவன் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். சும்மா சர்ச்சுக்கு போகிறவன், தண்ணி அடிக்கிறவன், விபச்சாரத்துக்கு போகிறவன், அங்கே போகிறவன் இங்கே போகிறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், ஆமாம் அவன் இவன், அடுத்தவனை வஞ்சிக்கிறவன், அடுத்தவனுடைய எல்லக்கல்ல மாத்துறவன், அவெல்லாம் கிறிஸ்தவன் அல்ல, அதெல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்கள் அக்கத்தரும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசியிருப்பார். இப்போ சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லு நான் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன், கரக்கத்து உங்க பார்க்கலாம். 1-2 பேர் இருக்கீங்களா? அல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பாடுங்க. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், எனக்கு வரீங்க இது இப்படி. நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. வாழ்க்கையில் எத்தனை எப்படி நம்மளை சரியான நேரத்தில் ஆண்டவர் ஆறுதுக்கு வர முடியுதா? நானும் சொல்கிறேன், கிறிஸ்தவன் கேட்டப்பறம் தூங்கிட்டேன், வெக்கமா இல்லை? ஹலோ, கொஞ்சம் வச்சு பாருங்க. ஒரு சின்ன காரியம் வந்து சர்ச்சை கட் பண்ணுறோமே, ஒரு சின்ன காரியம் வந்தா நடக்கலைன்னா ஜெபத்தை கட் பண்ணுறோமே, யாரு கூட இல்லாமல் போகிறோமே, பரிசுத்தத்தை கெடுக்கிறோமே, நம்முடைய கற்பை வந்துடுறோமே. எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு பாருங்க, தண்ணி டாஸ்மாக் அடிமையாக இருக்காங்க, சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, கட்ட ஃப்ரெண்ட்ஸும் அடிமையாக இருக்காங்க. அவங்கள கிறிஸ்தவன். நீங்கள் நல்லவங்க, ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் வச்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டை விட்டு போடக்கூடாது. என்ன வந்தாலும் போய் கை வலிக்குதா, கால் வலிக்குதா, முட்டு வலிக்குதா, சத்தா அவர் சன்னதியில் போய் சாவேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சத்த எங்கே தான் சாவேன்? சர்ச்சில் போய் தான் சாவேன். சொல்லுங்கள். வீட்டில் இல்லை, இங்கே தான் சாவேன். கை வலிச்சாலும் போவேன் சர்ச்சுக்கு, கால் வலிச்சாலும் போவேன், வயிறு வலிச்சாலும் போவேன், என்ன மழை வந்தாலும் போவேன், நனைஞ்சிட்டு போவேன் சர்ச்சுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். கொஞ்சம் மாறுவோமா? ஆமே. என்ன நடக்காட்டிலும் பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவாருங்க, நீ கவலைப்படாத, உங்கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க கூட இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல, மாறாக காப்பாற்றுகிற தெய்வம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவர் கைவிடுகிற தேவன் அல்ல, இவர் காப்பாற்ற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவருக்கு தெரியாம யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன் தலையில் உள்ள முடிகள்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, நீ அழைக்கப்பட்டவன், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போலே நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போலே நேச தேற்றுவார். ஆமென்.
ஒரு கருத்தை ஊற்றி சொல்லுங்க, நான் உமக்காக நிற்க போறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ போறேன், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வாழ்வேன்னா உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பக்கத்தில் 1000 அல்ல 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரத்தை நீ பார்த்து துன்மார்க்கரும் பலனை காண்பாதே பிள்ளையே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வநிலையில் தங்குவான். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுவார் கர்த்தர், உன் குடும்பத்தை காப்பாற்றுவார், உன் தேவைகளை நடத்துவான், உன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பான். உன்னை வாழாக்காம தலையாக்குவான், உன்னை கீழாக்கால மேலாக்குவார், சகல நன்மைகளால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்ல கரங்களை தொட்டு கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் உன்னை நடத்துவான், மரண பரியந்தம் உன்னை நடத்துவான். ஓ ஆண்டுக்காக நில்லு தேவ பிள்ளையே, ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டு, ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டு. சத்தியத்தை விற்காது. ஓ அற்ப கூழுக்காக சோஷ்டப்பட்ட பாகத்தை விட்டு போடாது. கர்த்தரோடு சில காரியத்தை எதிர்பார்க்கிறான். தேவைக்குன்பாக மண்டியிடாது, பகலுக்கு மண்டியிடாது. சத்தியத்துக்காக நில்லு, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரம் இருக்கிற அன்பின் தேவனே, நன்மையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம், தந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பேர் கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே. அப்பா என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் எந்த தேவைகளுக்கு தாவே சந்திக்கப்படாவிட்டாலும் உமக்காக வாழ ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள் தாரு ஆண்டவரே. ஆத்துமாதாஞ்சி வைராக்கியத்தை தாரும். 10 பேர் சபைக்கு கொண்டு வர ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த காலில் வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, கொடிருங்க, நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. இம்மட்டு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வைராக்கியம் வரட்டும், எங்களுக்குள் வாஞ்சை வரட்டும், எங்களுக்கு விருப்பம் வரட்டும். உங்க நாம மையப்பட்டு ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இந்த காலையில் ஆராதனைக்கு வந்து ஒரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் செய்கிற தொழிலோடும் போக்கல் வருத்தலும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவருக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, Yes, Lord. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். God bless you. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.